கொச்சு கொச்சு புஷ்பங்கள் சேனல் வழியாக எல்லா நண்பர்களையும் கொச்சு பிள்ளரையும் நான் வரவேற்று கொள்கின்றேன். ஆம், இன்று ஒரு ஸ்கூலு பக்கத்தில் ஒரு பாட்டி வடை சுட்டுகிட்டே இருந்தாங்க. என்ன வடை? ஸ்கூலில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. எடுத்து அப்படியே அந்த பாட்டிக்கு அதுதான் பிழைப்பாக இருந்தது. ஒரு என்னைக்கும் ஒரு சிறிய பையன் என்ன செய்வான், அந்த பாட்டியோட வடையை எடுத்துக்கொண்டு ஓடிக்கிட்டே இருப்பான், திருடிக்கிட்டே இருப்பான். ஒரு நாளைக்கு இதே மாதிரி பாட்டியோட சுட்டு அப்படியே வச்சிருக்கு. அவன் என்ன செய்தான், பின்னாடி வந்து அப்படியே ஒரு வடையை தூக்கிக்கிட்டு ஓடி அந்த பக்கம் போனதும், இது என்றைக்கும் ஒரு காக்கா பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த காக்கா எப்படிதான் வடை எடுக்கலாம்னு இவன் கையிலிருந்து அந்த வடையை என்ன செய்தான், அந்த காக்கா அப்படியே பறித்து கொண்டு காக்கா போய் விட்டது. காக்கா போய் அதோ இருக்கிற மரத்தில் என்ன செய்யுது, போய் உட்கார்ந்துச்சு விளையாட்டு. அப்போது இந்த பையன்கிட்ட வாங்கி காக்கா என்ன செய்யுது, மரத்தில் போய் இருந்துச்சு. இதை பார்த்த ஒரு நரி குறுக்கன் என்ன செய்தாது, ஆகா இன்னைக்கு நல்ல வேட்டைதான்னு சொல்லி அந்த மரத்தில் போய் அந்த காக்கா அப்படியே சாப்பிடறதுக்கு உட்கார்ந்துருச்சு. இந்த நரி ஓடி சென்று, காக்கா காக்கா, நான் தூங்கி 2-3 நாள் ஆச்சு, அதனால் ஒரு பாட்டு பாடி தந்தால் நான் தூங்கிடுவேன்னு சொல்லி. காக்கையும் ஓர்த்து ஐயோ பரிதாபப்பட்டு என்ன செய்யுது, காக்கா சரி நான் பாட்டு பாடி தாரேன்னு சொல்லி காக்கா என்ன செய்யுது, காக்கா கா கா என்று சொல்லி பாட ஆரம்பித்ததும் வாயில் இருந்த அந்த வடை என்ன செய்யுது, தாள விழுந்துச்சு. அந்த நரி என்ன செய்யுது, ஓடி போய் அந்த வடையை தூக்கி கொண்டு ஓடி போயிடுச்சு. பாருங்கள், இப்படி தான் இன்னொரு நம்ம ஏமாற்றினா நம்ம ஏமாற்றுறதுக்கு வேறு யாராவது வருவார்கள். அந்த தம்பி என்ன செய்தான், பாட்டியை ஏமாத்துச்சு. அப்போது பாட்டியை ஏமாத்தினதும் காக்கை என்ன செய்யுது, அந்த தம்பியை ஏமாத்துச்சு. தம்பியை காக்கா என்ன செய்யுது, நரி ஏமாத்துச்சு. பாருங்கள், இப்படி தான் நாம் யாரையும் ஏமாற்றாமல் என்ன செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்து நாம் கடந்து செல்லணும். இல்லை என்னால் நாம் வெட்டின குழியிலே தாம் தான் விழுந்து மடிந்து விழுவோம்.